வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா ஐபிஎல் 56வது மேட்சோட ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். மும்பை இந்தியன்ஸும் குஜராத் டைட்டன்ஸ் தான் ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டிசி வெர்சஸ் சன்ரைஸ் ஹைதராபாத். ஸோ அந்த மேட்சோட ப்ரெடிக்ஷன் பார்த்துருப்பீங்க. ஸோ சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கிரிக்கெட்டை தாண்டி யோசிக்கணும். ஸோ அது வந்து நமக்கு ஃபேண்டசிக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும், நல்ல ஹிட் ஆகும். இப்போ நான் வீடியோ மேக் பண்ணும்போது எனக்கு சிரிப்பு வருது. அதுக்கான காரணம் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா மழை வந்ததுன்னா அங்கே சமி இன்னும் ஆகலை அப்படிங்கும்போது நான் டிசைட் பண்ணிட்டேன். ஸோ இனிஷியலாக பேட் கமின்ஸ் அங்கே வருவாருன்ட்டு. ஸோ ஒன் சைடை தான் டீம் மேக் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி வந்து மழை வந்ததுனால அன்ஃபார்ச்சுனேட்டாக மிஸ் ஆகிடுச்சு. பட் மிடில் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த பிளேயர்ஸ் வந்து அந்த இடத்துல ஸ்டப்ஸு, அசுதோஷ் சர்மா இம்பேக்டாக உள்ள வந்து அவர் ஒரு நல்ல ஃபயராக கொடுத்துட்டாரு. ஸோ நல்ல வின்னிங்ஸ் எடுத்துருக்கலாம். பட் மேட்ச் நடக்காமல் போச்சு. ஸோ மும்பை மேட்சை பொறுத்த வரைக்கும் சென்டிமெண்ட்டாக எப்போவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபேண்டசிக்கு ரொம்ப ஒர்க் அவுட் ஆகும். ஃபேண்டசிங்கிறத தாண்டி எனக்கு பர்சனலாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ஃபேண்டசியும் பார்த்தீங்கன்னா நம்ம நினச்ச மாதிரி ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ரிலேபிளாக தான் போகும். ஸோ எப்போவுமே எல்லா சீசனுமே எனக்கு அது ஹிட்டு கொடுத்துருக்கு. ஸோ அதனால தான் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்டு 1:20 1:30. ஸோ இப்போ நான் எடிட்டிங் பண்ணும்போது உங்களுக்கு டைம் வந்து விசிபிள் ஆகாது. ஸோ கட் ஆகிடும் அந்த இடத்துல. ஸோ அந்த டைமில் தான் மேக் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. இதே டைமில் யூடியூப்பில் கமெண்ட் செக்ஷன்லேயும் ஒருத்தர் இருக்கார். ஸோ அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பேச போகிறோம் மெயினாக. ஸோ நோட் பண்ணிங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஃபேண்டசியில் வந்து ஒரு கான்டெஸ்ட் கொடுத்துருக்கோம். கான்டெஸ்ட்டுங்கிறத விட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம இந்த சீசனில் வந்து என்னோடய வீடியோ வந்து ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ எல்லா வீடியோலையுமே ஒரு இன்புட் கொடுத்துருப்பேன். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு வீடியோ கொடுக்க முடியாது. ஸோ அதை நம்ம ஃபேண்டசி எப்படி ப்ளே பண்ணுறதுன்னு செப்பரேட்டாக ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன். ஸோ பார்க்காதவங்க அதை அந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இந்த ஐபிஎல்லில் ஒவ்வொரு வீடியோலையும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு இன்புட் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். மோஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இதுவரையும் வந்திருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சில ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இமெயில் மூலமாக நம்ம மெசேஜ் கொடுக்குறோம், இன்புட் கொடுக்குறோம். சில ஃப்ரெண்ட்ஸ் வின் பண்ணுறாங்க, நல்ல வின்னிங்ஸும் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதுலேயும் பர்டிகுலராக க்ளோஸாக வரக்கூடிய சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுறேன்னா தனியாக ஒரு செப்பரேட்டாக குரூப் ஆரம்பித்து அந்த குரூப் உள்ளேயும் கொண்டு வந்து அவங்களுக்கும் என்னால் முடிஞ்ச இன்புட் கொடுக்குறேன். ஸோ அவங்க எந்தளவுக்கு எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களோட பர்சனலாக அதை அவங்க எடுத்துக்கிறாங்களாங்கிறது அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இன்புட் வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த மேட்ச்சு ட்ரீம் 11ல் கேப்டன் விசி 2 பிளேயர் யார் வருவாங்கன்னு பர்ஃபெக்டாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணணும். அந்த கமெண்ட் வந்து எடிட்டில் இருக்கக்கூடாது. ஸோ அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வந்து டெலகிராமில் அப்டேட் இருக்கும். ஸோ அதில் யார் பர்டிகுலராக கரெக்டாக வர்றீங்களோ அவங்களோட ஐடி கண்டிப்பாக வெரிஃபை பண்ணுவேன். வெரிஃபை பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னாக்கா கண்டிப்பாக குரூப்பில் வந்து உங்களை ஆட் பண்ணி விட்ருவேன். ஸோ அங்கே வந்தீங்கன்னாக்கா நீங்கள் ஆல்ரெடி ஒரு மைண்ட் செட்டில் இருப்பீங்க. ஃபேண்டசி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இல்லை தெரியாமல் இருக்கும், இல்லை ஆவரேஜாக கூட இருக்கலாம். இங்கே வந்துட்டீங்க அப்படின்னா டோட்டலாக என்னோடய வீடியோஸு, என்னோடய மைண்ட் செட்டு பர்ஃபெக்டாக ரீட் பண்ணி அதில் நான் வந்து ஹை பிளேயரை வந்து ட்ராப் பண்ணுவேன். அதாவது நம்ம வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிஸ்கியாக தான் போகும். அந்த ரிஸ்க்கு தான் ஃபேண்டசிக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அந்த ஆங்கிளில் போகும்போது நீங்கள் மோஸ்ட்லி என் மைண்ட் செட்டை வந்து ரீட் பண்ணணும். செகண்ட் திங்ஸ் வந்து வேறு வீடியோஸ் பார்த்துட்டு அந்த இன்புட்டு, இன்னொருத்தவங்க இன்புட்டு, இல்லை ஃப்ரெண்ட்ஸோட இன்புட்டு அதெல்லாம் கொண்டாந்து என்னோடய டீமில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா டோட்டலாக உங்கள் டீமோட காம்பினேஷன் கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ நான் என்ன டீம் கொடுக்குறேனோ அந்த டீமை பேஸ் டீமை எடுத்து ஒரு டீம் க்ரியேட் பண்ணுங்கள். அதுக்கு பேக்கப் டீமாக வந்து நான் எந்த பிளேயர் ஹை பீக் பிளேயரை ட்ராப் பண்ணுறனோ, இல்லை லெஸ் பீக் பிளேயரை ட்ராப் பண்ணுறனோ அந்த மாதிரியான பிளேயர்ஸை வந்து ரொட்டேஷனில் உள்ளே கொண்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஹிட்டு கிடைக்கும். ஸோ நான் என்னோடய ஸ்கில்லு வந்து அப்படியே உங்களுக்கு முழுசாக கொடுக்குறேன். நீங்கள் செய்ய வேண்டியது ஆல்மோஸ்ட் ஒரு 75% நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஷாட்ஸும் கொடுத்துட்றேன், பிளேயர்ஸும் கொடுத்துட்றேன். மீதி நீங்கள் பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா ஒரு 20% வந்து உங்களோட ஓன் இன்புட்டு. பிளேயர் ரொட்டேஷன் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், மல்டிபிள் டீம் போடணும், அதில் பேக்கப் டீம் போடணும், கான்செப்ட் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 5% பார்த்தீங்கன்னா ஆன் டைம் பிச் ரிப்போர்ட்டை ஓரளவுக்கு அசஸ் பண்ணணும். இதை பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் ரொம்ப ரிலேபிளாக க்ளோஸாக ரேங்க் வர்றதுக்கு நல்ல வின்னிங்ஸ் எடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இங்கேருந்து பிடிச்சோம்னா எப்படி நமக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 9 மேட்ச்சு 10 மேட்ச்சு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால் கரெக்டாக கமெண்ட் பண்ணுறவங்கள கண்டிப்பாக உங்களை குரூப்பில் வந்து உள்ளே கொண்டு வரேன். என்னால் முடிஞ்ச இன்புட் கொடுக்குறேன். ஸோ எடுத்துக்காதும் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா குரூப்பில் வந்துட்டிங்கன்னா இந்த ட்ரீம் 11 மட்டுமே நாடி நரம்பு ரத்தம் சதை எல்லாம் ஊறி போய் கரைச்சி குடித்த ஒரு ஆள் இருக்கார். ஸோ அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆனந்த். ஸோ அவர் வந்து நிறைய பேர் தேடிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் மெயில் பண்ணுறீங்க, மெசேஜ் பண்ணுறீங்க, நம்பர் கேட்குறீங்க, இமெயில் ஐடிலாம் கேட்குறீங்க. ஸோ அவர் எங்கே இருக்காருன்னா அந்த குரூப்பில் தான் இருக்கார். அந்த குரூப்பு ஃபுல்லாக அவர் தான் மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்காரு. அவரால் முடிஞ்ச இன்புட்டு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கார். சரிங்களா? அதனால் அந்த ஆனந்தை நீங்கள் மீட் பண்ணணுன்னா கண்டிப்பாக இந்த மும்பை வெர்சஸ் ஜிடி மேட்ச்சில் கேப்டன் விசி யாருங்கிறத கரெக்டாக பதிவு பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு வரக்கூடிய 11 பேர், அதாவது நம்ம டாப் 11 ஃபேண்டசி இல்லையா, 11 பிளேயர் தான் நம்ம ஃபேண்டசியில் எடுக்கணும். அதனால் அந்த 11 பேர் செலெக்ஷன் பண்ணி உள்ள குரூப்பில் சேர்த்து நல்லா கைட் பண்ணி சேர்ந்து உங்களை வந்து என் கூட கூட்டிகிட்டு போகலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள்.
ஆனால் வீடியோ டைம் பார்த்தீங்கன்னா வீடியோ ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா உங்கள் கமெண்ட் பதிவெல்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டேன். ஸோ ஏன்னா வீடியோவில் இன்புட் வந்துடும் உங்களுக்கு. ஸோ மேட்சை பொறுத்தவரை ஈடன் கார்டு கல்கட்டாவில் தான் வான்கடே ஸ்டேடியம் மும்பையில் தான் ப்ளே பண்ணுறாங்க. மும்பை இந்தியன்ஸோட ஹோம் மேட்சஸ் தான். ஸோ ட்ரீம் 11 பிச் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா பேட்டிங் விக்கெட் தான் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட்டுக்கு ஃபேவராக போயிருக்காங்க. ஸோ ஆவரேஜ்னு பார்த்தா 203 கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக வெனியூவில் பார்த்தீங்கன்னா 123 மேட்ச் ப்ளே பண்ணதில் 56 மேட்ச் பேட்டிங் ஃபஸ்ட்டு, பேட்டிங் செகண்டு பார்த்தீங்கன்னா 67 மேட்ச். ஸோ 2 மேட்ச் அந்த இடத்துல டை ஆகிருக்கு. ஸோ ஆவரேஜ்னு பார்த்தீங்கன்னா 171. ஸோ இந்த மேட்ச்சை வந்து நம்ம 2 விதமாக பார்க்கணும். ஸ்டாட்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் மும்பையை பொறுத்தவரைக்கும் ஹோம் டீம் அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மும்பை தான் ஷீல்டு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த சீசன் வந்து வின்னர் அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு அனுமானம்னு சொல்கிறத விட ஒரு ப்ரிடிக்ஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ஆங்கிளில் யோசிக்கும் போது ஜிடி அவங்க எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ஜிடி ஒரு வேளை வந்து அந்த டாப் 4 உள்ளே வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கொஞ்சம் டவுன் கீழே தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப டாப்பில் இருந்தவங்க இப்போ ஆர்டர் கீழே வந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அந்த டீம் எப்படி அணுக போகிறாங்க அப்படிங்கிறத சில விஷயத்த கொஞ்சம் இனி வரக்கூடிய மேட்சஸில் இதையும் சேர்த்து நம்ம இன்புட் போட்டாகணும். ஸோ அப்போ தான் நல்லா நமக்கு ஃபேண்டசி நம்ம நினச்ச மாதிரி போகும். அதுதான் மெயினான விஷயம். ஸோ 2 டீமோட அவுட்புட் பார்த்திங்கன்னா அங்கே வந்து 6 மேட்ச்சில் 2 மேட்ச் தான் மும்பை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ 4 மேட்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜிடி வின் பண்ணியிருக்காங்க. ஒரு மேட்ச் வந்து டையாக இருக்குது. ஸோ ரீசெண்டாக அந்த வெனியில் பார்த்தீங்கன்னா 215, அடுத்து பார்த்தீங்கன்னா 176, 162, 221, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 196. ஸோ இந்த ஆங்கிளில் தான் அந்த இடத்துல ஸ்கோர் வந்திருக்கு. ஸோ இதில் பர்டிகுலராக ஜிடி வர்சஸ் மும்பை ப்ளே பண்ண மேட்ச் பார்த்திங்கன்னா 196 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதே ஸ்கோர் வந்து ரிவர்ஸில் வர பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மெயினாக அதான் நோட் பண்ணக்கூடிய விஷயம். அதனால தான் அந்த இடத்துல காமிச்சிருக்கேன். ஸோ ஜிடி வந்து 196 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. மும்பை வந்து 160க்கு மேட்சை வந்து லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே ஸ்கோர் வந்து ரிவர்ஸில் வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள். ஸோ அதில் ஹையஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சாய் சுதர்சன், பட்லரு, சுப்மன் கில், சிராஜ், பிரசித் இந்த பிளேயர்ஸ் எல்லாம் விக்கெட் எடுத்திருக்காங்க. மும்பையில் பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா மட்டும்தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஹர்திக் 2 விக்கெட்டு எடுத்திருக்காரு. ஸோ இப்படி தான் மேட்ச் போயிருக்கு. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த வெனியில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் வந்து டாஸ் மும்பை வின் பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு பவுலிங் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக ஏன்னா ஈவினிங் கேமுங்கிறதுனால அந்த ஆங்கிள் தான் போவாங்க. பட் ஜிடி எப்படி மூவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நெஹ்ராவுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ நம்ம அதை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயந்தான். ஏன்னா அவர் ரொம்பவே எஃபெக்டிவாக வெளியில் லைனில் நின்று ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ வெனியை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, மும்பை பிளேயர்ஸ் எல்லாமே நல்ல ஒரு நம்பர்ஸ் தான். பட் பர்டிகுலராக ஜிடி பிளேயர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த இடத்துல ஜாஸ் பட்லரு, ரஷீத் கான், சுப்மன் கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப 22 தான் வச்சுருக்காரு ஹையஸ்ட்டு இந்த வெனியில். அடுத்து தீபக் சகார், ஜஸ்பிரீத் பும்ரா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஜெரால்ட் கோட்ஸி, ரபடா வந்து ஒரு 11 விக்கெட் வச்சுருக்காரு. ஸோ இதுதான் வெனியூவில் பிளேயர்ஸோட அப்டேட்டு. ஸோ ரெக்கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டீம் வைஸ் பார்த்தா ரோஹித் சர்மா ஒரு 43 வச்சுருக்காரு. 43 ஆமாம் ஹையஸ்ட்டு. 103 ஸ்கை வச்சுருக்காரு. திலக்கு ஒரு 43, ஜாக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 வச்சுருக்காரு. ஸோ அகேன்ஸ்ட் ஜிடி நோட் பண்ணிங்க, அகேன்ஸ்ட் ஜிடி 100 வச்சுருக்காரு ஜாக்கு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜாக் வந்து போன சீசனில் ஆர்சிபிக்கு ப்ளே பண்ணார். அகமதாபாத்தில் நடந்த ஸ்கோர் கார்டு தான் அது. ஸோ இதே மாதிரி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாரு அப்படின்னா ஒரு ஃபயராக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இம்பார்ட்டன்ட் விஷயம் நோட் பண்ணிக்கிங்க. ஸோ அடுத்து சாய் சுதர்சன் ஒரு 63, பட்லர் வந்து ஒரு 100 வச்சுருக்காரு அகேன்ஸ்ட்டு மும்பை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுப்மன் கில், தீபக் சகார், பும்ரா, இஷாந்த் சர்மா, ரபடா இந்த பிளேயர்ஸ் எல்லாமே நல்ல நம்பர்ஸ். 11 பொறுத்த வரைக்கும் மும்பையில் பெருசாக சேஞ்ச் இருக்காது. பட் இந்த இம்பேக்ட் பிளேயர்னால பார்த்தீங்கன்னா பவுலிங் பண்ணுற டீம் வந்து ஒரு லிட்டில் பிட் கன்ஃபியூஷன் வரும் நமக்கு. ஸோ அதை எப்படி அந்த பிளேயர்ஸை நம்ம உள்ளே வைக்கலாம் அப்படிங்கிறத வீடியோவில் கொடுக்குறேன். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். கொஞ்சம் புரிஞ்சு பாருங்கள். இல்லைனா வீடியோஸ் கொஞ்சம் லென்த்தாக தான் போகும். அப்படி போகுது அப்படின்னா வீடியோஸ் டவுன்லோட் பண்ணி பொறுமையாக கூட பாருங்கள். அப்போ கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மோஸ்ட்டு உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ரிக்கல்டன், ரோஹித் சர்மா 2 பிளேயர்ஸ் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. பட் நான் பிளேயர்ஸை வந்து கொடுத்துட்றேன், இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் கொடுத்துட்றேன், கேப்டன் வைஸ் பிளேயர்ஸும் கொடுத்துட்றேன். ஸோ அதை வந்து மெயின் டீமில் பேஸ் டீமாக நம்பர் 1 டீமாக மேக் பண்ணுங்கள். பேட்டில் வைஸ் பார்த்தீங்கன்னா சில பிளேயரை ஆன் டைம் பிச் வைஸ் ஆல்டர் பண்ணுங்கள், ரொம்ப உங்களுக்கு சூட் ஆகும். அதே மாதிரி 2 டீம் சைடுமே 1 சைட் டீம் மேக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா எந்த டீம் பவுல் பண்ணுறாங்களோ அந்த டீம் சைடு ஒரு 1 சைட் டீம் மேக் பண்ணுங்கள். மிடில் ஆர்டர் பேட்டர் ஹிட்டாக வாங்க அந்த ஆங்கிளில் கூட சூஸ் பண்ணி மேக் பண்ணுங்கள். அதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ ரிக்கல்டனை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு நம்பர்ஸ் ஹிட்டரு. ஸோ டபுள் ஆப்ஷன் இந்த இடத்துல. ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம ஃபேண்டசியில் வந்து விக்கெட் கீப்பிங்கில் ஒரு மிஸ் பண்ணுறீங்க. ஸோ க்ளோஸாக வரக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ்லாம் நான் கவனிச்சிக்கிட்டு தான் இருக்கேன். ரிக்கல்டனை மிஸ் பண்ணி ரிக்கல்டன் வந்து விக்கெட் கீப்பிங் பண்ணுறதுனால டபுள் ஆப்ஷன். ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க ஒரு டீம்னா அந்த டீமோட விக்கெட் கீப்பரை நீங்கள் மஸ்ட்டாக எடுத்தாகணும். ஸோ அதே பிளேயர்ஸ் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எடுத்து தான் ஆகணும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா 2-3 மேட்ச்சில் ரிக்கல்டன் வந்து ட்ராப் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து ஷூராக நீங்கள்
2 இன்னிங்ஸுமே எடுத்துக்கலாம். ஒரு கேப்டன் வீசி கொடுக்கக்கூடிய பிளேயர் தான். ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் பேட்டிங் பண்ணுற மாதிரி இருந்தால் பவுலர் செக்ஷனில் கேப்டன் கொடுத்து வீசி வந்து இங்கே இருக்கட்டன் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பேட்டில்னு எடுத்துக்கிட்டோம்னா ஜெரால்ட் கோட்ஸிஸ் சிராஜ் கிட்ட பேட்டில் இருக்குது. ஸோ அந்த பேட்டில் வச்சு நம்ம டீம் ஃபில்டர் பண்ணுறத 2வது டீமு 3வது டீம் 4வது டீமில் பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டீமு ஆஸ் இட் இஸ் பிளேயர் நீங்கள் சூஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட் ரோஹித் சர்மா. ஸோ நல்ல ஹிட்டரு. ஸோ நல்ல ஒரு மும்பைனாலே நல்ல ஒரு ஃபயர் ஆகக்கூடிய பிளேயர் தான். பட் அகேன்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நம்பர்ஸ் தான் இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வெளியில் வந்து ஒரு 33 நல்ல ஒரு ஆவரேஜ் வச்சுருக்காரு. ஹெட்வேட்ஸ் பார்த்திங்கனாக்கா ஒரு 133 வச்சுருக்காரு 6 மேட்ச்சில். ஸோ ஆவரேஜ்னு எடுத்துக்கிட்டால் அந்த இடத்துல ஒரு 20 தான். பட் இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு 10லேருந்து 12 பால் நின்னாலே ஸ்டெடி ஆயிடுவார் பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அதுதான் விஷயம். ஸோ இனிஷியலாக அட்டாக் போகக்கூடாது. பட் பேட்டில்னு பார்த்தோன்னா ரஷீத் கான் ரபடாட்ட நல்ல ஒரு பேட்டில் இருக்குது. ரபடா கூட விட்டுடலாம். பட் ரஷீத் கான் அந்த பவர் பிளே அந்த 4வது ஓவர் 5வது ஓவர் உள்ளே எடுத்துகிட்டு வர சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த 4 ஓவர் வரையும் ரோஹித் சர்மா முன்னாலே உள்ளே வந்துடுவார். பட் ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுக்கிறாங்கன்னா கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணுங்க. இந்த மேட்ச்சில் வந்து ரோஹித் சர்மா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ரோஹித் சர்மா, ஹர்திக் பாண்டியா, தீபக் சகர், நெக்ஸ்ட்டு ட்ரெண்ட் போல்ட் 4 பிளேயரும் இம்பார்ட்டன்ட் பிளேயராக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நல்ல ஒரு ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா பேட்டிங் பேஸில் கேப்டன் வீசி போகும். செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா பவுலிங் டாப் 3 பேட்டரில் எனிவன் போகும். ஸோ அதாவது நம்ம T20 எப்படி ஃபஸ்ட்டு டீம் மேக் பண்ணணும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதில் ஃபஸ்ட்டு கான்செப்ட் எடுத்துக்கங்க. ஃபஸ்ட்டு போல் பண்ணால் எப்படி ஃபஸ்ட்டு டீம் போடணும், பேக்கப் டீம் எப்படி போடணுங்கிற அந்த வீடியோவில் இருக்கும். ஸோ பார்க்காதவங்க திரும்ப ஒரு தடவை வேணால் போய் பார்த்துங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ். ஸோ நல்ல ஒரு ஹிட்டர் தான். பட் 62 வச்சிருக்காரு. வெளியில் பார்த்தீங்கன்னா 41 வச்சிருக்காரு. பேட்டில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பிரசித் கிருஷ்ணாட்ட அவுட் ஆயிருக்காரு. ஸோ அந்த இடத்துல பேட்டில் தான். ஸோ அந்த மும்பையை பொறுத்த வரைக்கும் இந்த 3 பிளேயருமே நீங்கள் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா எடுத்துக்கலாம். உங்களுக்கு வீடியோ பார்க்கையில் கொஞ்சம் ஒன் சைடு தான் தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு டீமு. ஸோ அடுத்த டீமில் வந்து ட்ரிம் பண்ணி பார்த்துக்கலாம். ரிக்கல்டன் 1, ரோஹித் சர்மா 2, ஸ்கை 3, ஹர்திக் பாண்டியாவும் கொடுத்துருங்க. ஸோ ஹர்திக் பாண்டியா வந்து பார்த்தீங்கன்னா எந்த டவுன் வருவாருங்கிறது ஒரு லிட்டில் பிட் கன்ஃபியூஷன் தான். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஜிடிஏ ரிவெஞ்ச் எடுத்து ஒரு நல்ல ஒரு அட்டாக் பண்ணணும், அங்கே வந்து ஒரு சாய் கிஷோர் ஒரு போடணும் அப்படின்னா இங்கே வந்து பாண்டியாவோட ரோல் வந்து இம்பார்ட்டன்ட் ரோலாக இருக்கும். ஸோ அப்படி தான் எடுத்துக்கணும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அக்ரெசிவாக தான் பாண்டியா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாருன்னா இனிஷியலாகவே அந்த நியூ பால் பவர் பிளேயில் கூட பவுல் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது கண்டிப்பாக. ஸோ ட்ரெண்ட் போல்ட்டு ஆசிட்டிஸ் வந்து தீபக் சகார் தான் ஃபஸ்ட் ஸ்பெல் போடுறாரு இனிஷியலாக பவர் பிளேயில். ஸோ இந்த மேட்ச் வந்து தீபக் சகார் வெர்சஸ் ஹர்திக் பாண்டியா கூட போடலாம், வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா ஹர்திக் பாண்டியா வெர்சஸ் ட்ரெண்ட் போல்ட் கூட போடலாம். இதுக்கான பாசிபிலிட்டிஸ் கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு போல் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல ஹர்திக் பாண்டியா வந்து ஒரு கேப்டன் வீசி கொடுங்க. டபுள் ஃபயர் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இந்த மேட்ச்சில் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக கேப்டன் வீசியாக ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க டாப்பில் வந்து ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ் 2 பிளேயருமே ஸ்ட்ரகிளாக வராங்கன்னா இவரோட ரோல் வந்து பேட்டிங்கில் இம்பார்ட்டன்ட் ரோலாக இருக்கும். அதுதான் மெயினான விஷயம். ஒருவேளை ஸ்கை வந்து ரஷீத் கான்கிட்ட மாட்டிக்கிட்டார் அப்படின்னா அந்த இடத்துல ஹர்திக் பாண்டியாவோட ரோல் வந்து இம்பார்ட்டன்ட் ரோலாக தான் இருக்கும். கண்டிப்பாக ஸ்பின்னில் கொஞ்சம் ரொட்டேட்டிங் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறதுனால ஸ்கை கொஞ்சம் டவுன் கீழே வர வாய்ப்பு இருக்குது. அதனால் 1 டவுன் பிளேயராக ஜாக் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் நோட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்கன்னா வில் ஜாக் வந்து 1 டவுன் பேட்டிங் வர பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஸ்கை அந்த இடத்துல கொஞ்சம் பேக்கப்புக்கு கீழே வச்சுப்பாங்க. ஏன்னா கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ் வச்சு தான் அட்டாக் பண்ணும்போது ஸ்ட்ரகிள் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்கனால இந்த ஆங்கிளில் யோசிச்சு தான் உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ வென்யூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 27 வச்சிருக்காரு. பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 35 ரன் வச்சிருக்காரு. ரெட்டுன்னு பார்த்தா ஜெரால்ட் கோட்ஸிகிட்ட இருக்குது, தர்ஷன் சனகாட்ட பேட்டில் இருக்குது. ஸோ இந்த பிளேயர்ஸை எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வில் ஜாக் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் 1 டவுன் ப்ளே பண்ண சான்சஸ் இருக்குது. ஜிடிக்கு எகென்ஸ்டாக அந்த 100 ஸ்கோர் பண்ணதை எப்படி பார்த்தாலும் ஒரு 40 ரன் ஸ்கோர் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த ஆங்கிளில் யோசிக்கும் போது ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா கேப்டன் வீசி கொடுத்து ட்ரை பண்ணலாம் வில் ஜாக்கை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட்டு திலக் வர்மா ஸ்ட்ரைட்டாகவே ஃப்ளாப்பு தான் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ 2வது டீம் பேக்கப் போகிற டீமில் நான் ட்ராப் பண்ணுற பிளேயரை நீங்கள் ரொட்டேட்டிங் பிளேயராக ட்ரை பண்ணிக்கலாம். பேட்டில்னு பார்த்தா ரஷீத் கான்ட்ட இருக்குது, பிரசித் கிருஷ்ணாட்ட இருக்குது. நமன்தீர் சிங் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் பேட்டிங் கிடச்சிட்டு அந்த 1 ஓவர் 2 ஓவர் கிடச்சா கூட குயிக்காக அடிக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ ரொட்டேட்டிங் பிளேயராக தான் எடுக்க முடியும். ஸோ நம்ம ரமன்தீரும் உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா டோட்டலாக ஒன் சைடாகவே போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ட்ராப் பண்ணிவிட்டு போகிறதும் பெட்டரான ஆப்ஷன் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கார்வின் போஸ். ஸோ போன மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டில் பிட் கன்ஃபியூஷன் இருந்தது. ஸோ கார்வின் போஸை எங்கே நீங்கள் எடுக்கலாம் அந்த டீம்லன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் பவுலிங்னா எடுக்கலாம். 2வதுன்னா கண்டிப்பாக இவருக்கு பவுலிங் சான்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போது ரோஹித் சர்மா இனிஷியலாகவே சிராஜ் பால் அவுட் ஆகிடுறாரு. இல்லைன்னா ரிக்கல்டன் அவுட் ஆகிடுறாரு சிராஜ் பாலில். பிரசித் கிருஷ்ணா ரஷீத் கான் பாலில்
ஸ்கை அவுட் ஆயிடுறாரு, இல்லை கொஞ்சம் ஆவரேஜாக ஸ்கோர் பண்ணி அவுட் ஆயிடுறாங்க, இல்லைனா ஒரு 7 ஓவரில் ஒரு 3 விக்கெட் விழுந்துருது, டாப் 3 மும்பை கொலாப்ஸ் ஆகுது அப்படின்னா கார்பின் போஸோட ரோல் வந்து இம்பார்ட்டன்ட் ரோலாக இருக்கும். ஸோ அப்போ அந்த இடத்துல நீங்கள் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். லெஸ்பிக் கேப்டன், ரொம்பவே லெஸ்பிக்கு. இந்த கான்செப்ட் கிளிக் ஆகிடுச்சு, நம்ம கொடுக்குற ஐடியா கிளிக் ஆகிடுச்சுன்னா நல்ல ரேங்க் வரும். ஸோ அந்த இடத்துல வீசியாக வந்து செகண்ட் போல் பண்ணும்போது கண்டிப்பாக விக்கெட்டும் கிடைக்கும் அவருக்கு. மோஸ்ட் செகண்ட் போல் தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் கார்பின் போஸை பொறுத்த வரைக்கும். பட் நல்ல ஹிட்டரு, டபுள் ஆப்ஷன் பிளேயர் தான். இந்த மேட்ச்சில் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வேளை ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க அப்படின்னா கார்பின் போஸை வந்து ஒரு 9 டீம் தான் நம்ம கான்செப்ட். 9 போகிறீங்கன்னா ஒரு 5 டீமில் ட்ராப் பண்ணுங்கள், 4 டீமில் உள்ளே எடுத்துகிட்டு வாங்க, பெட்டராக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். பட் தீபக் சகார், ட்ரெண்ட் போல்ட் 2 பிளேயருமே நீங்கள் 2 இன்னிங்ஸுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி தான் ஆகணும். ஒரு வேளை ஒன் சைடாக ஜிடிக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த மேட்ச்சில் வந்து ஏதாவது ஒரு பிளேயரை மட்டும் வேணால் கட் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அந்த இடத்துல தீபக் சகார் பார்த்தீங்கன்னா 15 மேட்ச்சில் 14 விக்கெட் எடுத்திருக்காரு. ட்ரெண்ட் போல்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 16 மேட்ச்சில் 19 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ 2 பிளேயருமே மஸ்டான பிளேயரு. நெக்ஸ்ட்டு பும்ரா பொறுத்தவரை இந்த மேட்ச்சில் வந்து ஒரு 2 விக்கெட் கிடைக்கும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு போல் பண்ணுறாங்க மும்பை. இனிஷியலாகவே ட்ரெண்ட் போல்ட் விக்கெட் எடுக்கிறாரு, பாண்டியாவும் எடுக்கிறாரு, தென் வந்து தீபக்கும் எடுக்கிறாரு அப்படின்னா பும்ரா வந்து ரோல் வந்து 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணாமல் போகும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஒன் சைடாக போகும்போது ஸோ அந்த மாதிரி டீமில் பும்ராவை ட்ராப் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். பட் போல் பண்ணாருன்னா 2 விக்கெட் ஷுவராக அவருக்கு கிடைக்கும் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரண் சர்மா, மிடில் இவர் தான் யூஸ் பண்ணுவாங்க. இவரோட 4 ஓவர் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ரோலாக இருக்கும் இந்த வென்யூவை பொறுத்த வரைக்கும். ஸோ 8 மேட்ச்சில் 9 விக்கெட் எடுத்திருக்காரு வென்யூவில். பட் 8 விக்கெட் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல 1 விக்கெட் தான் கிடச்சிருக்கு. ஸோ செகண்ட் பவுல் பண்ணுற மாதிரி இருந்தால் இம்பேக்டாக வருவார். ஸோ அப்போ மிடில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக தான் இருக்கும் அவரை பொறுத்த வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு அஸ்வானி குமார் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து ஒரு ஆவரேஜ் தான். ஒரு வேளை உள்ள 11ல் வந்தாருன்னா அந்த 1 விக்கெட்டு தான் கிடைக்கும். அப்போ ஃபேண்டசி இன்னாகாமல் போக சான்சஸ் இருக்குது. பட் வெனியூவில் பார்த்தீங்கன்னா 2 மேட்ச்சில் 5 விக்கெட். ஒரு வேளை ட்ரெண்ட் போல்ட் ஏதோ இன்ஜுரி ஆகிட்டார், இல்லை பும்ரா ஏதோ இன்ஜுரி ஆகிட்டார், உள்ள ஒரு மெயின் பவுலராகவே எடுத்துகிட்டு வர்றாங்க அப்படின்னா அங்கே வந்து 2 விக்கெட் எடுக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி புரிஞ்சுங்க. 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணால் 2-3 ஆகும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதுதான் இந்த மேட்சோட ப்ரெடிக்ஷன். ஸோ மும்பையை பொறுத்த வரைக்கும் என்னோடய பிக்கு பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ லைன் எல்லாமே பிக்கு தான். ரிக்கல்டன் 1, ரோஹித் 2, ஸ்கை 3, பாண்டியா 4, ஜாக்கு, கார்பின் போஸு, தீபக் சகார், ட்ரெண்ட் போல்ட்டு, இத்தனை பிளேயர். ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாமே நம்ம எடுக்க முடியாது. ஸோ இப்போ நீங்கள் என்ன கான்செப்ட்டில் போகிறீங்களோ அந்த பேட்டர்னில் தான் எடுக்க முடியும். ஸோ இப்போ கேப்டன் விசி பிரியாரிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா ரிக்கல்டன் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் கேப்டன், ரோஹித் சர்மா 2வது ஆப்ஷன், 3வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ், இல்லை விசியை ட்ரை பண்ணுங்கள். அதே ஃபஸ்ட்டு போல் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து தீபக் சகார், ட்ரெண்ட் போல்ட்டு. 2வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹர்திக் பாண்டியா. அதேமாதிரி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா வில் ஜாக்கை நீங்கள் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். எப்படியும் 1 டவுன் ப்ளே பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ 1 டவுன் ப்ளே பண்ணும்போது கண்டிப்பாக வந்து சூரியகுமார் யாதவ் வந்து ஒரு 20 ரன் 25 ரன்னை ஸ்கோர் பண்ணி ஃபேண்டசி இன்னாகாமல் கூட போகலாம். அதையும் மெயின்டைன் பண்ணிங்க. ஓரளவுக்கு அந்த லாஸ்ட்டாக வந்து அந்த 18வது ஓவர் தான் வர்றாரு, பேட்டிங் கிடைக்குது அப்படின்னா அந்த மாதிரி போகவும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் மும்பை பிளேயர் எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. நல்ல நம்பர்ஸ் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் கிடைச்சாலும் கண்டிப்பாக அந்த 200 ரன் ஸ்கோர் வரும். 200 ரன்னில் கூட என்னோடய கால்குலேஷன் வந்து 190+ தான் கண்டிப்பாக ஸ்கோர் வரும் அந்த இடத்துல. ஸோ பவுலர்ஸ்லாம் கொஞ்சம் வீக்காக தான் இருக்காங்க. ஸோ பார்ப்போம் அது என்னென்னு பின்னாடி. ஜிடியை பொறுத்த வரைக்கும் சாய் சுதர்சன், சுப்மன் கில் 2 பிளேயர் தான் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. சாயை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டாக 2 பேர் கண்டினியூவாக ஒரு பர்ஃபார்மன்ஸும் கொடுத்துட்ருக்காரு. லாஸ்ட்டாக ஒரு 48 ஸ்கோர் வச்சுருக்காரு. ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக தான் போவார் இந்த மேட்ச்சில். ஸோ யாரும் கேப்டன் விசியாக சாய் சுதர்சனை வந்து ட்ரை பண்ண வேணாம். ஜிடி சைடு மோஸ்ட் வந்து கேப்டன் விசி போகிறது கொஞ்சம் ரிஸ்கியாக தான் முடியும் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸுங்கிறத விட ஒரு நார்மல் பர்ஃபார்மன்ஸ்னு எடுத்துக்கலாம் இந்த இடத்துல சாய் சுதர்சன். நார்மல்னால் 30 ரன் கன்ஃபார்ம் ஷியோர், 30+ தான் அப்படி எடுத்துக்கலாம் நீங்கள் சாய் சுதர்சனை. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா சாய் சுதர்சன் எடுத்துக்கலாம். த்ரெட்டுன்னு பார்த்தா அந்த இடத்துல பும்ராட்ட ஒரு முறை அவுட் ஆகிருக்காரு. சுப்மன் கில்லை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே ஃப்ளாப்பு கொடுக்குறேன். நல்லா கவனிச்சிங்க, ஸ்ட்ரைட்டாகவே ஃப்ளாப் கொடுக்குறேன். ஃப்ளாப்பு தான் ஃபஸ்ட் ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஃப்ளாப்பு தான் ஃபஸ்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் மீன்ஸு அந்த 25 ரன்னு. இந்த 25 ரன்னு வந்து பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோ டவுனாக எடுத்துகிட்டு போனார் அப்படின்னா ஃபேண்டசி வராமல் போகலாம். அப்படி புரிஞ்சுங்க. ஸோ ஒரு வேளை கேட்ச் ஏதாவது அங்கே ட்ராப் ஆகிடுச்சு சுப்மன் கில்லுக்குன்னா 25 ரன்னு, 10 ரன்னு ஜாஸ்தி 35 வந்தால் கூட ஃபேண்டசி இன்னாக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்படி தான் புரிஞ்சுக்கணும். பட் சுப்மன் கில்லை பொறுத்த வரைக்கும் என்னோடய ப்ரெடிக்ஷன் வந்து ஸ்ட்ரைட்டாகவே ஃப்ளாப்பு. ஒரு வேளை கிளிக் ஆனார்னா அந்த இடத்துல ஆவரேஜ் மீன்ஸு 25.
கேட்ச் ட்ராப் ஆனால் 35 ஃபேண்டசி இன்னு. அப்போ நீங்கள் புரிஞ்சுங்க எந்த டீமில் நீங்கள் எடுக்க போகிறீங்கிறத உங்கள் சாய்ஸ்லேயே கொடுத்துட்றேன். தீபக் சகார்ட்ட அவுட் ஆகிருக்காரு, கரண் சர்மாட்ட அவுட் ஆகிருக்காரு. ஸோ தீபக் சகார் கூட எக்ஸ்பென்சிவாக தான் போயிருக்கு. கரண் சர்மாட்ட பாருங்கள் அந்த இடத்துல ஏர்லியாகவே அவுட் ஆகிருக்காரு. ஸோ இதுதான் சுபன் கில்லோட ப்ரெடிக்ஷன். ஜாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பண்ணுறாங்கன்னு எடுத்துக்கலாம். ஸோ பெரிய மாதம் அடிப்பாருன்னா பார்த்தா கண்டிப்பாக வந்து டவுட்டு தான். அதனால் அந்த இடத்துல ஒரு ஆவரேஜ் தான் கொடுத்துருக்கேன், 25 ரன். செகண்ட் பேட்டிங்னா 0 ஃப்ளாப்பாக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதையும் சொல்லிடுறேன். ஸோ கண்டிப்பாக வந்து வான்கடை பிச்சில் வந்து இனிஷியலாக அந்த ஸ்விங்கு டேன்லாம் கிடச்சிது அப்படின்னா கொஞ்சம் ரிவர்ஸ் ஸ்விங்லாம் நல்லா போடக்கூடிய பிளேயர் தான் 10 போல்ட்டு. ஸோ தீபக் சார் கொஞ்சம் புல் பேக் பண்ணி போடுவார், கொஞ்சம் ஒய்டி ஆக்கர் போட்டும் விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் உள்ள பவுலர் தான். பட் பாண்டியா கொஞ்சம் டாக்டிக்காக பவுல் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் அடி வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால் ரிவெஞ்சி மேட்சாக தான் இருக்கும் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த ஆங்கிளில் யோசித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் ஒன் சைடாக போகிற மாதிரி தான் தெரியும் மேட்சை பொறுத்த வரைக்கும். அதனால் ஜாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் 12 மேட்ச்சில் 53 வச்சிருக்காரு ஆவரேஜ். வெனியில் பார்த்தீங்கன்னா ஒரு 34. ரீஸ்டோபிலிட்ட வந்து அவுட் ஆகிருக்காரு, 2 முறை அவுட் ஆகிருக்காரு. ஹர்திக் பாண்டியாட்ட 2 முறை அவுட் ஆகிருக்காரு. நோட் பண்ணிங்க, ஒரு வேளை ரீஸ்டாப்பில் இந்த மேட்ச் உள்ளே வராருன்னா கண்டிப்பாக எடுத்துங்க, 2 விக்கெட் அவருக்கு உண்டு. ஸோ ஆன் டைமில் வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் முன்னாடியே உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸோ நெக்ஸ்ட்டு வாஷிங்டன் சுந்தர். இந்த மேட்ச் வாசி உள்ள 11 வர்றது டவுட்டு தான். இந்த பிச்சுக்கு வந்து வாசி ஷூட் ஆவார் அப்படின்னு டவுட்டு தான். ஒருவேளை ஆன் டைம் பிச்சு ஏதாவது ஸ்லைட்லி ஸ்பின்னுக்கு ஃபேவராக போகும் ஒரு 40% அப்படின்னா மட்டும் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஆஸ் பர் வீடியோ இந்த மேட்ச்சில் வந்து வாசி வந்து நம்ம டோட்டலாக ட்ரா பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல பாருங்கள், ஷுவர் ஷாட்டாக ஷாருக்கான் கொடுத்துருக்கேன், திவாட்டியை கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மேட்ச் வான்கடை பிச்சில் டாப் ஆர்டர் வந்து ஆவரேஜ் இல்லை சகலாக வராங்க. அந்த பேட்டர்ன் நம்ம தான் கொடுத்துருக்கோம். அதுதான் நம்ம ப்ரெடிக்ஷன். இந்த மேட்ச்சில் இம்பார்ட்டன்ட் விஷயமே அதுதான். ஸோ அந்த ஆங்கிளில் யோசிக்கும் போது ஷாருக்கான் வந்து ராகுல் திவாட்டியா 2 பிளேயருமே கண்டிப்பாக 30 ரன். ஸோ இந்த ப்ரிடிக்ஷனை பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்று ஒரு விஷயம் தோணும். ஸோ போன மேட்ச் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும். ஸோ மும்பை சன்ரைஸ் மேட்ச் வந்து கொடுத்துருப்பேன். சன்ரைஸ் மேட்ச்சில் வந்து டாப் ஆர்டரில் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆனாக்கா எப்படி போகும் அப்படிங்கிற பேட்டர்னில் போகும்போது தான் ஸ்டப்ஸ் கொடுத்துருந்தேன் அசுதோஷ் சர்மா. ஸோ 2 பிளேயருமே நான் வந்து உங்களுக்கு கேப்டன் வைசி பிளேயரை தான் கொடுத்துருப்பேன். ஆனால் மேட்ச் மழை வந்து நின்னாலும் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சிருச்சு. அந்த ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டப்ஸும் அசுதோஷ் சர்மாவும் ஃபேண்டசி இன்னும் அளவுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 70 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்துட்டாங்க 2 பிளேயருமே. ஸோ அப்படி தான் நடக்க சான்சஸ் இருக்குது இந்த மேட்ச்சு. ஸோ அந்த ஆங்கிளில் யோசிக்கும் போது ஷாருக்கான ராகுல் திவாட்டியா 2 பிளேயருமே இந்த மேட்ச்சில் உள்ளே வர வாய்ப்பு இருக்குது. ஃபேண்டசியில் பிக்கு பார்த்தா லோ பிக்காக தான் இருக்கும். யாருமே யோசிக்க மாட்டாங்க. ரொம்பவே கொஞ்சம் ஒரு மாதிரி அட்வான்ஸ் திங்கிங்கோடு தான் வந்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ரிஸ்கியாக எடுக்கும்போது தான் நமக்கு நல்ல ஃபேண்டசி ரேங்க் வரும் அப்படிங்கிறது தான் பர்பஸான ரீசனு. ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஸ்மால் லீக்குன்னு ட்ரை பண்ணுறீங்க. நம்ம எடுக்கக்கூடிய டீமு ரிஸ்க் டீமை வந்து அப்படியே ஸ்லைட்லி லிட்டில் பிட் ஆல்டர் பண்ணி ஸ்மால் லீக்கில் போட்டிங்கன்னா நல்ல வின்னிங்ஸ் எடுக்கலாம். ஸோ ட்ரீம் 11 சில பேருக்கு டஃப்பாக கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ புரியுது, எனக்கே புரியுது. குரூப்லேயும் சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் பெருசாக ஆல்டர் பண்ண தேவையில்லை, சின்னதாக ஆல்டர் பண்ணி போட்டிங்கன்னா ஸ்மால் லீக்கில் உங்களுக்கு மாட்டிக்கும். ஸோ ஸ்மால் லீக்கில் நிறைய கான்டெஸ்ட்லாம் இருக்குது. அந்த மாதிரி கான்டெஸ்ட்லாம் போட்டிங்கன்னா எல்லாமே அடிச்சு தூக்கிட்டு வெளில வந்துடும் நிஜமாவே. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்காக ஸ்மால் லீக்கு சஜஷன் கொடுங்கன்னு யாரும் வந்து கமெண்ட்டில் கேட்காதீங்க. அதுக்கு கிடையவே கிடையாது, ஓப்பனாகவே சொல்லிடுறேன். ஸோ திவாட்டியா பார்த்தீங்கன்னா ஒரு 27 வச்சுருக்காரு. ஷாருக்கானு இங்கே ஒரு 29 வச்சுருக்காரு. இந்த 2 ஸ்கோருமே நல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்கோர் தான் இந்த 2 பிளேயர்ஸுமே. ஸோ இந்த ஸ்கோர் இங்கே ஏதாவது இடத்துல ஒரு மும்பை வந்து ஒரு கேட்ச் எதாவது ட்ராப் பண்ணிட்டாங்கன்னா இந்த பிளேயர் வந்து ஒரு 40 ஸ்கோர் பண்ண சான்ஸ் இருக்குது. திவாட்டியா ஒரு 40 ஸ்கோர் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த சீசனில் பெருசாகவே திவாட்டியோட பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கலன்னா சான்ஸ் கிடைக்கல. இந்த மேட்ச் அவருக்கு சான்ஸ் கிடைத்தாலும் ஹிட்டாக பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ஷோர் ஷாட்டு. நெக்ஸ்ட் ரஷீத் கான். ஸோ ரொம்பவே எக்ஸ்பெக்டிங் பவுலர் தான். கண்டிப்பாக இன்ஜுரிக்கு அப்புறம் அவரால் அந்த மல்டிபிளுங்கிறது பெருசாக ஒன்றும் அமைய மாட்டேங்குது. அதான் உண்மையான விஷயம். செகண்ட் பவுல் பண்ணால் எடுத்துக்கலாம் மீன்ஸ் அந்த ஒரு விக்கெட் தான். செகண்ட் பவுல் பண்ணுறாங்கன்னா அந்த ஒரு விக்கெட். ஒரு வேளை ஃபஸ்ட்டு பவுல் பேட்டிங் பண்ணுறாங்க ஜிடி அப்படிங்கும்போது டாப் ஆர்டர் சகல் ஆகிட்டா இவரோட பேட்டில் அந்த 10-15 ரன் கிடைக்கும். ஒரு வேளை அந்த ஒரு விக்கெட் எடுத்தால் ஃபேண்டசி வின் ஆகலாம். அந்த ஆங்கிளில் யோசிக்கும் போது வின் பண்ணுங்கள். பட் என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து சைட்டாக ட்ராப் பண்ணிட்டு போகிறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். எட்வர்ட்ஸை பொறுத்தவரைக்கும் 20 வச்சுருக்காரு. வெனியில் பார்த்தீங்கன்னா 13. ஒரு வேளை பவர் பிளேயில் ஏர்லி எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா ரோஹித் சர்மாவுக்கு ஒரு த்ரெட் இருக்குங்க ரஷீத் கான்ட்ட. ஸோ இதை யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தா நியூ பாலில் கண்டிப்பாக ஃபாஸ்ட் பாலோடு தான் போவாங்க அந்த இடத்துல. ஸோ அப்படி பார்த்தோம்னா ஒரு விக்கெட் எடுத்து ஃபேண்டசி வராமல் போகலாம். இந்த மேட்ச் வந்து சிராஜ் வந்து நல்லா ஃபயர் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ஷுவர் ஷாட்டு. சிராஜ் வந்து நீங்கள் கண்டிப்பாக கேப்டன் வைஸே ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணால் கேப்டனாக கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் பவுல் பண்ணுறாங்க, மேட்ச் கொஞ்சம் க்ளோஸாக போகும் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் மூவ் பண்ணுற டீமில் மட்டும் வீசியாக போங்க. பட் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஸோ ரொம்பவே மல்டிபிள் போகிற மாதிரி இருக்கும். பட் ஸ்ட்ரைட்டாகவே ஃபஸ்ட்டு பவுலிங்கை மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா ஒரு பிளேயராக மட்டும் சூஸ் பண்ணுங்கள், பெட்டராக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஜெரால்ட் போட்ஸையும் ஸ்ட்ரைட்டாகவே உங்களுக்கு ஃப்ளாப் தான் கொடுக்குறேன். ஸோ 5 மேட்ச்சில் 6 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இந்த மேட்ச் வந்து உள்ளே இன்னும் ஆகலாம். ஒருவேளை இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாகவே 11ல்
இஷாந்த் சர்மா வர்றாரா எடுங்க, கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான பிளேயரு. ஸோ கண்டிப்பாக இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் மும்பை அட்டாக் பண்ணோன்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முக்கியமான பிளேயர் ஹர்திக் பாண்டியா வெர்சஸ் சாய் கிஷோர் பேட்டில் பார்க்கலான்னா இவர் அடிக்க போகிறாரா அவர் பால் அவுட் ஆக போகிறாரா அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ கண்டிப்பாக இந்த மேட்ச் வந்து சாய் கிஷோர் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலாக தான் இருப்பார் இந்த மேட்ச்சில் மும்பையில். அப்போ எங்கே நீங்கள் ட்ரை பண்ணலான்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க 4 ஓவர் கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணணும், அதுதான் முக்கியமான விஷயம். இந்த சாய் கிஷோர் எப்போவுமே பார்த்தீங்கன்னா அந்த 20வது ஒரு பேருக்கு அந்த ஒரு ஓவர் சாமி கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் 4 ஓவர் பவுல் பண்ணாருன்னா 3 விக்கெட் இவருக்கு கிடைக்கும், அதுதான் முக்கியமான விஷயம். ஆனால் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் தான், அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ அப்போ உங்கள் சாய்ஸ்லேயே கொடுத்துட்றேன். ஸோ நம்ம எப்போவுமே பார்த்தீங்கன்னா பிரசித் கிருஷ்ணா மெயினாக கொடுப்போம், கிளிக் ஆகிட்டே இருப்பார். ஸோ இந்த மேட்ச் பிரசித் கிருஷ்ணாவோட மீடியம் பேஸ் வந்து நல்லாவே 4-6 போக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் ஸ்ட்ரைட்டாகவே அந்த இடத்துல த்ரெட் அலர்ட் தான் கொடுத்துருக்கேன். ஒரு வேளை ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா அந்த லக்கி விக்கெட் ஒரு விக்கெட் கிடைக்க சான்சஸ் இருக்குது. பேட்ஸ்மேன் எங்கேயாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணும்போது மட்டும் ஷோர் ஷாட்டை நீங்கள் ட்ராப் பண்ணிட்டு போய்க்கலாம். அந்த இடத்துல 9 மேட்ச்சில் 8 விக்கெட்டு, 9 மேட்ச்சில் 9 விக்கெட் எடுத்திருக்காரு ஹெட் விக்கெட்ஸில். ஸோ இம்பாக்டை பொறுத்த வரைக்கும் இஷாந்த் சர்மா கரீம் ஜனத்து கொடுத்துருக்கேன். ஸோ 2 பிளேயருமே நீங்கள் எடுத்துக்கலாம். 11ல் ஃபஸ்ட்டு வர்றாங்கன்னா ஸோ அந்த இடத்துல பிரசித் கிருஷ்ணாவை ட்ராப் பண்ணிட்டோம், ரஷீத்தை ட்ராப் பண்ணிட்டோம். ஸோ சிராஜ் மட்டும் தான் எடுத்துருக்கோம். ஸோ அடிஷ்னலாக இந்த 2 பவுலரை உள்ளே எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஆல்ரவுண்டர் வேல்யூ இருக்கிறதுனால கரீம் ஜனத்தையும் தூக்கி உள்ளே போட்டுக்கலாம், கம்ஃபர்ட்டாக அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஒருவேளை ரூத்தர் போர்டு இம்பாக்டாக வராருன்னா அந்த மேட்ச் வந்து ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான். அந்த ஒரு 20 ரன் கொடுக்குறேன், இல்லை 25 ரன் கொடுக்குறேன். ஸோ அந்த 25 ரன்னில் ஏதாவது கேட்ச் ட்ராப் அவுட் ஆகுது அப்படின்னா பெரிய இன்னிங்ஸ் ஆடலாம். ஒருவேளை ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க, டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகிட்டாங்கன்னா அசுதோஷ் சர்மா எஸ்ஆர்எஸ் டீமில் வந்த மாதிரி இவர் வந்து உள்ளே வந்து அடிக்க வாய்ப்பு இருக்குது. அதையும் மெயினாக நோட் பண்ணிங்க, இம்பார்ட்டன்ட் ஒரு முக்கியமான ஒரு இன்புட்டாக இருக்கும். ஸோ வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச்சில் ஃப்ளாப்பு தான், 5 ரன் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஹெட்வியர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 18 ரன். ஸோ இந்த 5 ரன்னுங்கிறது அந்த மேட்ச்சில் வந்து ஒரு வேளை லாஸ்ட்டாக கூட ப்ளே பண்ணியிருக்கலாம். ஸோ அப்படி கூட யோசிங்க, நடந்திருக்கலாம். பட் ஹெட்வியர்ஸை பொறுத்த வரைக்கும் சூரியகுமார் யாதவ், வில்ஜாக்கு, சாய் சுதர்சனு, சுப்மன் கில்லு, பட்லர் இந்த பிளேயர்ஸ் எல்லாமே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. வெளியே பொறுத்த வரைக்கும் ரிக்கல்டனு, ரோஹித். ஸோ இதில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா பட்லர் மட்டும்தான் இருக்கார் இந்த இடத்துல, ஜிடி பிளேயர். ஸோ மீதி எல்லாமே மும்பை பிளேயர் தான். ஸோ ஜிடி பிளேயர் பட்லர் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். பட் கேப்டன் விசிங்கிறது ஹைலி ரிஸ்க்காக இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. கேப்டன் விசி பொறுத்த சேஃபாக போகிறவங்க ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, வில்ஜாக்கு, சாய் சுதர்சன் வந்து பிசியாக ட்ரை பண்ணலாம். டர்ன் போல்ட்டு, சாகர், கரண் சர்மா. ஸோ இதுதான் இந்த மேட்சோட ப்ரெடிக்ஷன். ஸோ கன்ஃபார்ம் பிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜிடியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்லைட்லி சாய் சுதர்சன் எடுத்துக்கலாம். ஷாருக்கானு, திவாட்டியா, முகமது சிராஜ், சாய் கிஷோர், இஷாந்த் சர்மா, கரீம் ஜனத்து இந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் கொடுத்துருக்கேன். மற்ற பிளேயர்ஸை வந்து நீங்கள் ரொட்டேட்டிங் ஆப்ஷனில் ட்ரை பண்ணிக்கலாம், நல்லா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ டெமோன்னு பார்த்தீங்கன்னா அப்படி தான் கொடுத்துருக்கேன். மும்பை ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா ஸோ எப்படி மேட்ச் போகும் அப்படிங்கிற கான்செப்ட்டில் ஒன் சைடாக தான் கொடுத்துருங்க ஆல்மோஸ்ட். ஸோ ஒரு வேளை பிச்சு ஆன் டைமில் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு ஸ்லைட்லி நம்ம ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். மும்பை பவுல் பண்ணாங்கன்னா இப்படி போய்க்கலாம், ட்ரெண்ட் போல்ட் வெர்சஸ் ரிக்கல்டன். ஸோ இந்த டீமை வந்து ஒரு வேளை செகண்ட் பேட்டிங் வந்து ஒரு அவுட் ஆயிடுவார் சிராஜ் பாலில் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் சிராஜை உள்ளே கொண்டு வரலாம். இதில் ஏதாவது ஒரு பிளேயரை கட் பண்ணிக்கலாம், ரொட்டேஷனில் கூட நீங்கள் கட் பண்ணி ட்ரை பண்ணலாம். கரீம் ஜனத்தை ட்ராப் பண்ணிட்டு சிராஜ் கூட உள்ளே கொண்டு வரலாம். இது டோட்டலாக ஒன் சைட் டீம் தான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாய் சுதர்சன் எடுத்துக்கலாம், இவர் பிளேஸில் ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ விசி இதில் மாற்றுறீங்க அப்படின்னா ஆப்போசிட் சைடு போகிறீங்க, ஓரளவுக்கு ஒரு 160 வந்துடுறாங்க அப்படின்னா விசி இங்கே ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்குது. இல்லை கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகி தான் போகிறாங்க ஸ்கோர் அப்படின்னா விசி வந்து ஹர்திக் பாண்டியா ஃபஸ்ட் ஆப்ஷனு, செகண்ட் ஆப்ஷன் வில்ஜாக்கு, தேர்ட் ஆப்ஷன் வந்து ரோஹித் சர்மா ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் விசி ஆப்ஷன். கேப்டன் போகிறீங்க அப்படின்னா இங்கே கூட ட்ரை பண்ணலாம். இதுதான் அந்த டீமோட ஒன் சைட் டீம் தான் இந்த கான்செப்ட்டு. ஜிடி பவுல் பண்ணுறாங்கன்னா இந்த ஆங்கிளில் போகலாம். ஜிடி பவுல் பண்ணாலும் மும்பை தான் வின் பண்ணும், ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் சில விஷயங்கள் இருக்குது, வீடியோவில் சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கூட யோசிச்சிங்கன்னா இப்படி போய்க்கலாம். ஜிடி பவுல் பண்ணாலும் மும்பை வின் ஆனால் இப்படி போகும்னா அந்த இடத்துல ஜாக் வந்து ஒரு நம்ம சொன்ன மாதிரி ஒரு 50+, பாண்டியா வந்து ஒரு 30+, 2 விக்கெட்டு. அப்போ இங்கே வீசி உட்காரும். இந்த வீசி ஆல்ட்ரு பண்ணணும் அப்படின்னா ஸ்கையை ட்ரை பண்ணலாம். இந்த இடத்துல தீபக் சகர், ட்ரெண்ட் போல்ட் கூட போகலாம். இல்லை ஆப்போசிட் டீம் போகிறீங்க அப்படின்னா சிராஜ் ட்ரை பண்ணலாம், நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சாய் கிஷோர் எடுத்திருக்கேன். ஸோ 4 ஓவர் போட்டால் தான் அவர் இல்லைன்னா வெளியில் போக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதுதான் ஜிடி பவுல் பண்ணால் இந்த டீமோட கான்செப்ட்டு. கொஞ்சம் நார்மலாக போகணும், மும்பை ஒன் சைடு போகிறாங்க, மிடில் வந்து கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, அதாவது எஸ்ஆர்எச் மேட்ச் மாதிரி போகும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். சாய் சுதர்சன் மட்டும் எடுத்துருக்கேன் ஓப்பனர் பிளேயரு. மிடில் பார்த்தீங்கன்னா
3 பிளேயருமே இங்கே கொண்டாந்துருங்க. அப்போ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 160ங்கிறது 170 கூட வந்துடும் ஸ்கோர். 30 ஸ்கோர் வந்தால் கூட உங்களுக்கு 170 கிட்ட வந்துடும். அப்போ கண்டிப்பாக இங்கே ஒரு பவுலர் தேவை. ஸோ ஏதாவது ஒரு பவுலர் பிளேயரை நீங்கள் ரொட்டேட் பண்ணிவிட்டு சிராஜை கூட நீங்கள் உள்ளே ட்ரை பண்ணலாம். நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். இதில் கேப்டன் பார்த்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியா கொடுத்துருக்கேன், விசி ரோஹித் சர்மா கொடுத்துருக்கேன். நீங்கள் விசி மாற்றணும் அப்படின்னா ஜாக் கொடுக்கலாம், ரிக்கல்டன் கொடுக்கலாம், ட்ரெண்ட் போல்ட்டுங்கிறது ஹைலி செட் ஆகாது இந்த காம்பினேஷனுக்கு. ஸோ மோஸ்ட் வந்து இங்கே போய்க்கலாம் பேட்டிங் செக்ஷனில், கம்ஃபர்ட்டாக அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஒரு வேளை ரிஸ்கியாக போகிறீங்க அப்படின்னா ஷாருக்கான் ட்ரை பண்ணலாம், நல்ல ஆப்ஷனாக தான் இருக்கும். விசி கிளிக் ஆச்சுன்னா நல்லா ரேங்க்கு உங்களுக்கு புஷ்அப் ஆகி மேலே வரும். ஸோ இதுதான் இந்த டீமோட காம்பினேஷன். ஸோ நல்ல மேட்ச்சு. ஸோ மும்பை மேட்ச் கொஞ்சம் ஸ்லைட்லி கான்சன்ட்ரேட் பண்ணி மல்டிபிள் டீமு பிளேயர்ஸை கரெக்டாக பேக்கப் பண்ணிங்கன்னா நல்லா வின்னிங்ஸ் எடுக்கலாம். ஸோ கான்டெஸ்ட் வந்து யார் கரெக்டாக பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்கிறத அந்த ரிசல்ட் வந்து டெலகிராமில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.